ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி மசாலா ஓட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு இதை செஞ்சு சாப்பிடுங்க. லைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டுன்னு ஒரு 4 பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சமாக வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் வணங்கின உடனே ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ 2 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே வணங்கட்டும். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். நாம் இன்னைக்கு ஓட்ஸில் மசாலா ஓட்ஸ் செய்ய போகிறோம். அது எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுன்னு இப்போ அதே கப்பில் ஒரு 1/2 கப் மட்டும் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ தான் இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும், நல்லா வேகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போ நமக்கு ஹெல்த்தியான மசாலா ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெயிட் லாஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.